ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்டிஏ கூட்டணியில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே பாஜகவின் சின்னத்துல தான் நிக்கிறாங்க. அதிமுக சின்னத்தை புறக்கணிக்கிறாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாஜகவின் சின்னத்துல நின்னா நம்ம தேசிய லெவல்ல கனெக்டிவிட்டில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லோக்கல்ல அவங்க சொல்லிக்கலாம். சோ அதனால என்ன பண்றாங்க, பாஜக சின்னத்துல நின்று என்ன பண்றாங்க, நாங்க தேசிய கட்சியோட கனெக்டிவிட்டில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்கிறதுக்கு இங்க என்டிஏ கூட்டணியில பல கட்சிகள் முன் வரல. அதனாலதான் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குறாங்க அப்படின்றதும் இங்க முன்வைக்கப்படுது. சோ பாஜக சின்னத்துல நிக்கிறதுனால இந்த கட்சிகளுக்கு என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் இவங்கள தனிப்பட்ட கட்சியா அங்கீகரிக்காது. பாஜகவின் சின்னத்துல நின்னால பாஜகவினுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும். சட்டமன்றத்துக்குள்ள போனாலும் இவங்க தமிழ் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏ, இவங்க பாமக எம்எல்ஏ, இவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏ அப்படின்னு எடுத்துக்காது. ஏன்னா இவங்க பாஜகவின் எம்எல்ஏ அப்படின்னு தான் சட்டமன்றமும் கணக்கு எடுத்துக்கும். சோ இது இவங்களுக்கு பெரிய மைனஸா இருக்கு. இதனால இவங்க பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கும் பெரிய ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மை. எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை தலைமை ஏத்துக்க கூடாது, அதிமுகவின் சின்னத்துல நாங்க நிக்க கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல இங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணிக்கு தலைவரா இருக்கலாம், ஆனா அதிகாரமும் ஆளுமையும் பாஜக கிட்ட தான் இருக்கு. அதனால பாஜக சின்னத்துல நின்று நாங்க என்ன பண்றோம், ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்திருக்காங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.